ஈரோட பொறுத்தவரைக்கும் வந்து இது 2021லயே திமுக ஆளும் கட்சியா வெற்றி பெற்றப்போ 3 தொகுதி தான் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க. 2 வந்து திமுகவும், 1 காங்கிரஸும் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்குமே இடைத்தேர்தல்ல திமுக வெற்றி பெற்று இப்போ 3 தொகுதியுமே வந்து திமுக கிட்ட தான் இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரைக்கும் 4 தொகுதிகள்ல அதிமுக நேரடியாகவும், மொடக்குறிச்சியில மட்டும் பிஜேபி. பாஜகவும் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இங்க ஈரோட்ல வந்து திமுகவுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து கோஷ்டி பூசல். நீங்க மொடக்குறிச்சியில 281 ஓட்டு வித்தியாசத்துல தான் சரஸ்வதி வந்து வெற்றி பெறுறாங்க. சுப்புலட்சுமி ஜெகதீசன் வந்து தோல்வி அடைறாங்க. ஒருவேளை சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா, அந்த ஒரு 281 ஓட்டு வந்து ஷார்ட்டேஜ் ஆனதுல என்ன நடந்ததுன்னா, சுப்புலட்சுமி ஜெகதீசனை வந்து சபாநாயகர் ஆக்குற முடிவுல வந்து ஸ்டாலின் இருந்தார். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில இப்போ வரைக்கும் ஒரு பெண் சபாநாயகரா இருந்ததில்ல. ஒரு பெண் முதல் முறையா வந்து நான் முதலமைச்சரா இருக்கும்போது தான் ஒரு பெண் சபாநாயகரா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டாலின் யோசிச்சு வச்சிருந்தார். அந்த ஒரு 281 ஓட்டுன்றது வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில ஒரு முக்கியமான விஷயத்த வந்து மாத்தி அமைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் வந்து திமுகல இருக்கிற உட்கட்சி பூசல். அந்த உட்கட்சி பிரச்சனைகள் வந்து திமுகல வந்து எல்லா மட்டத்திலுமே இருக்கு. ஈரோட்ட பொறுத்த வரைக்கும் வந்து திமுக 2024 மக்களவைத் தேர்தல்ல ஆ இளைஞர் அணியில சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து சீட் கொடுக்கப்பட்டது. உதயநிதியினுடைய டைரக்ட் கேண்டிடேட்டா தான் வந்து பிரகாஷ் இங்க போட்டியிட்டு வந்து வெற்றி பெற்றிருந்தார். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மாடலுமே இருக்கு. ஸோ இளைஞர் அணியில சேர்ந்தவங்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஈரோட்ட வந்து அவங்க பயன்படுத்தி பார்க்குற ஐடியால இருக்கிறாங்க. இத தாண்டி ஈரோட்ல வந்து திமுகவுக்கான ஒரு ஃபேஸா வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒருத்தர் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணல. முத்துசாமி வந்து திமுகல இருந்தாலும், அவர் இன்னும் வந்து அதிமுகவை ஒரு அதிமுக காரரா தான் வந்து அவர் பார்க்குறாங்க. அதிமுக காரங்களுமே வந்து அவரோட நல்லா தான் பழகுறாங்க. அவர் இன்னும் வந்து ஒரு ஏடிஎம்கே ஃபேஸ் தான். அவர் வந்து ஃபுல்லா வந்து டிஎம்கே ஃபேஸ் கிடையாது. அதே மாதிரி அங்க இருக்கிற இன்னொரு எம்எல்ஏ சந்திரகுமார் வந்து தேமுதிகல இருந்து வந்தவர். அவரு ஒரு காலகட்டத்தில வந்து அவருமே அதிமுகல செயலாற்றினவர் தான். ஸோ அவரு வந்து தேமுதிகல இருந்து வந்தவர். திமுக வந்து ஈரோட்ல அவங்களுக்கான ஒரு ஃபேஸ வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க. தோப்பு வெங்கடாசலமுமே தோப்பு வெங்கடாசலம் அதிமுகல இருந்து வந்தவர். 3 மாவட்ட செயலாளர்கள்ல வந்து 2 பேர் வந்து அதிமுகல இருந்து வந்தவங்களா தான் வந்து ஈரோடு வந்து திமுக 3 மாவட்டங்களா வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 3 மாவட்ட செயலாளர்கள்ல 2 பேர் வந்து அதிமுகல இருந்து வந்தவங்க. ஸோ திமுக தனக்கான ஒரு ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய இடத்துல வந்து இருக்கு.